கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட யூதாஸ் காரியத்தை குறித்ததான ஒரு வேத பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. யூதாஸ் காரியத்தை யார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்களிலே ஒருவர், 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவரை அங்கே தன்னோட கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டவர். இயேசு கிறிஸ்துவானுடைய தெரிந்தெடுப்பின்படி தான் யூதாஸ் ஆண்டவரோட சீஷராக சேர்க்கப்படுகிறார். ஆனால் எதற்காக ஆண்டவர் யூதாஸை தெரிந்து கொண்டார்னு பார்த்தா, காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் தெரிந்தெடுத்தார். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்டபடி இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் அவர் என்ன செய்யணும்? அவர் ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கணும். அதுக்காகத்தான் தெய்வம் இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யூதாஸை தன்னோடு அவர் வைத்து கொண்டார். ஆகவே ஆண்டவருக்கு ஆரம்பத்திலே தெரியும் யூதாஸ் எதற்காக இருக்கிறான் அப்படின்னா, அவன் தன்னை காட்டி கொடுப்பான். 2 இடத்துல கர்த்தர் சொல்றார். யோவான்லையும் சொல்றார், லூக்காவிலையும் சொல்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவன் என்னான் என்று அறிந்திருந்தபடியினால், தெரியாமலாம் இல்லை, கர்த்தர் தெரிஞ்சுதான் வச்சிருந்தார். இந்த யூதாஸை தேவன் எப்படி அழைச்சார் அப்படின்னா, ஒருபோதும் அவனை சீஷன் என்றோ அப்போஸ்தலன் என்றோ அவர் அழைக்கவே இல்லை. யூதாஸ் காரியத்தை கர்த்தர் எப்படி அழைத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி 2 வசனங்களுக்கு நம்ம போனோம்னா, யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை குறித்து என்ன சொல்றாருன்னு நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். நான் தான்ப்பா உங்களை தெரிந்து கொண்டேன். 12 தெரிந்து கொண்டது நான் தான். ஆனா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அப்ப யூதாஸ் காரியத்தை குறித்து ஏன் கர்த்தர் இந்த இடத்துல பிசாசா இருக்கிறான்னு சொல்றார்? அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போறதில்லை. அவன் பிசாசுனுக்கு அவன் முழுசும் என்ன செய்ய போறான்? ஆளுகை செய்யப்பட்டு பிசாசினாலே அவன் வழி நடத்த போகிறான். பிசாசா இருக்கிறான் என்றே ஆண்டவர் இங்க சொல்லிட்டார். எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதாஸை பிசாசு என்று அழைக்கிறார்னா, அடுத்த வசனம் அந்த யோவான் 6:71 வாசிக்கிறோம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். அவன் 12 ஒருவராக இருந்தான். ஆனாலும் ஏன் கர்த்தர் அவனை பிசாசுன்னு அழைக்கிறார் அப்படின்னா, அவன் காட்டி கொடுக்க போறான். அப்ப ஆண்டவரை காட்டி கொடுக்க போவது சாத்தானுடைய வேலை. அந்த வேலையை இவன் செய்ய போறபடினாலே இவன் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்றார். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிசாசா இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் யூதாஸை குறித்து சொல்றார். என்ன சொல்றார் பார்க்கலாம். யோவான் 17:12, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் யூதாஸை கேட்டின் மகன் என்று அழைக்கிறார். கேட்டின் மகன்கிற வார்த்தை அந்தி கிறிஸ்துவுக்கு தெசலோனிக்கே நிருபத்தில் தேவ ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கேட்டின் மகன்கிற வார்த்தையை அவர் அங்க அந்தி கிறிஸ்துவ கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு கேட்டின் மகன்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க, கேட்டின் மகன். அப்போ பிசாசினுடைய மகனாக இருக்கிறான், அல்லது பிசாசினுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கிறான். அதுதான் அந்தி கிறிஸ்துடைய வேலை. அதைத்தான் யூதாஸ் செய்கிறான். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் யூதாஸை பற்றி சொல்லும் பொழுது அவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றாரு. 2வது பார்த்தீங்கன்னா அவனை கேட்டின் மகன் சொல்றார். மத்தேயும் மார்க்கும் அவரை எப்படி சொல்றாங்க? யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10:4, மார்க் 3:19
அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்று வாசிக்கிறோம். லூக்கா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா தன்னுடைய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீசருடைய பட்டியலெல்லாம் சொல்லும் பொழுது லூக்கா 6:16 துரோகியான யூதாஸ் காரியோத்து, துரோகி, எவ்வளோ பயங்கரமான வார்த்தையை அந்த டாக்டர் லூக்கா அவர் குறிப்பிடுறார். துரோகியான யூதாஸ் காரியோத்து, துரோகி. அப்போ கூட இருந்து கொண்டே குழிபறிக்கிற ஒரு வேலையை, துரோகத்தை செய்தவனாக அந்த யூதாஸ் காரியத்தை அங்கே லூக்கா சுட்டி காட்டுகிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களை குறித்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொருத்தரை குறித்தும் அவர் வேதனைப்பட்டார். ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து வேதனைப்படும் பொழுது அவருடைய வேதனை ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வித்தியாசமாக இருந்தது. சில ரொம்ப கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் அங்கே உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் யூதாஸ் காரியத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தையை அவர் அங்கே பதிவு செய்கிறத பார்க்குறோம். மார்க்கு 14:21 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். புஸ்தக சூழல எழுதியிருக்கிறபடி தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆகிலும் எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். ஐயோ அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் பல இடங்கள்ல பரிசேயர்களுக்கு, வேதபாரகர்களுக்கு, நீ குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் உனக்கு ஐயோன்னு சொல்றாரு. ஆனா யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். இந்த பூமியில அவன் பிறந்திருக்கே வேண்டியதில்லை. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தைகளை யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறதை பார்க்கிறோம். அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, யோவான் 13:21 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறத சொல்லிட்டு சொல்றாரு, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. ஆவியில கலங்கினார். வேதத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியில கலங்கினார்னு 2 இடத்துல தான் வாசிக்கிறோம். ஒன்று, லாசருடைய கல்லறைக்கு முன்னால அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று வாசிக்கிறோம். இங்க யோவான் 13 யூதாசை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். பாருங்க, ஆவியில கலங்கி சொல்றார். அப்படி எவ்வளவு வேதனையோட, எவ்வளவு கலக்கத்தோட, துக்கத்தோட சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமே. பாருங்க, யோவான்ல 12ஆம் அதிகாரத்துல யூதாசுக்கு யோவான் ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் லாசருவை உயிரோட எழுப்பின பின்பு மரியாள், மார்த்தாள், லாசரு எல்லாம் சேர்ந்து அதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஒரு செலிப்ரேஷன், விருந்து. அந்த விருந்தில் ஆண்டவர் பந்தி இருக்கும்போது மரியாள் வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார். அதை பார்த்து விசனமடைந்து யூதாஸ் சொல்றான், இதை இப்படி வீணா தரையில ஊத்தி போட்டாலே இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்ல. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தைலத்தை மட்டும் நீ வேஸ்ட் பண்ணாம விற்று காணிக்க பையில போட்டிருந்தா, காணிக்க பையிலேருந்து நான் திருடி இருப்பேனே, எனக்கு இந்த பணம் வந்திருக்குமே. பணம் தான் அவனுடைய நோக்கமா இருந்தது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லல, மாறாக அவன் திருடனானபடியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருடன் என்கிற வார்த்தையை யோவான் கொடுக்கிறார். லூக்கா துரோகின்னு சொல்றாரு, மத்தேயு மார்க்கும் காட்டி கொடுத்தவன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அவன் பிசாசா இருக்கிறான், அவன் கேட்டின் மகன் சொல்றாரு. யோவான் சொல்றாரு அவன் திருடன், பணப்பையில போட்டது. ஆண்டவர்
ஏன் அவனுடைய கையில பணப்பைய கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் திருடு, அவன் காட்டி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி அவனுடைய நோக்கமே பணம் தான் குறிக்கோளா இருக்குது. அவன் திருடன். ஆக பணம் தான் பிரதானம், பணம் தான் முக்கியம்னு சொல்லி இருக்கிறவங்க ஆண்டவரோட ரொம்ப தூரம் போக முடியாது. அவங்க ஆண்டவருடைய உண்மையான வழிநடத்துதலை பெற முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நோக்கம் எல்லாம் பணம் சம்பாத்தியம் பண்றது தான். ஆகவே அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இவன் தான் அந்த தரித்திரன். யார் அந்த தரித்திரன்? இவன் தான் அந்த ஆவிக்குரிய தரித்திரன். இவன் தான். ஏன்? ஆண்டவரோட இருந்து ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யமானாக ஒரு மகா மேன்மையான ஒரு ஸ்தானத்தை பெறதுக்கு பதிலாக ஒரு ஆவிக்குரிய தரித்திரத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டான். நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுவதல்ல, ஆண்டவரோட இருப்பதன் மூலமா எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும். பேதுரு கூட கேட்டார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றிட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டார். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொன்னார், இந்த உலக பிரகாரமான ஆதாயத்தை நான் முன்ன வச்சு உங்களை நான் தெரிந்தெடுக்கலப்பா. நீ பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் நீ விட்டு, நீ அவ்வளோ நஷ்டனாலும் பரவாயில்ல, சிலுவையை சுமந்து வா, 100 மடங்கு உனக்கு எல்லாம் கூட கிடைக்கும். நித்திய ஜீவன் பரலோகத்தில் தேவன் நித்தியத்துக்கான ஒரு வெகுமதியை வைத்திருக்கார். ஆனால் யூதாசனுடைய கண்ணோட்டம், இந்த உலக பிரகாரமான ஆதாயம் என்ன கிடைக்கும், இன்னைக்கு என்ன கிடைக்கும், நித்தியத்தில் கிடைக்கும், அதெல்லாம் இவர் சொல்லிட்டு இருப்பார், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும். அதுதான் யூதாசனுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. பாருங்க, அவன் திருடன், பணப்பையை திருடுகிறவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். லூக்கான சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10, 11, 12 வசனங்கள்ல உண்மையா இருக்கிறத பத்தி ஆண்டவர் சொல்றார். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 பண ஆதாயத்தை நம்முடைய கரங்களில் சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் பொழுது நம்ம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத ஆண்டவர் அங்க சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா 16, 10, 11, 12. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்துல ஒரு கிறிஸ்தவன் எப்படி உப்பா இருக்கணும், ஒளியா இருக்கணும், அவன் எப்படி உண்மை உள்ள உக்ரானக்காரனா இருக்கணுங்கிறத கர்த்தர் சொல்றார். அநீதியான உலக பொருளிலே நீ உண்மையாயிராவிட்டால் எப்படி உன்னை நம்பி மெய்ப்பொருளை ஒப்பு கொடுப்பாங்க? வேறொருவனுடைய காரியத்திலே நீ உண்மை இல்லாமல் இருந்தால் யார் உன்னை நம்ப என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாய் கொடுப்பவன் யார்? இந்த உலகத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையா இருக்கணும். யூதாசனுடைய வாழ்க்கையில யோவான் சொல்றாரு, அவன் திருடன்பா, போடுற பணப்பையில் உள்ள காசை பூரா திருடிடுவான். ஆனாலும் கர்த்தர் அவனை அந்த பணப்பையை வைக்கிற பொறுப்பை அவன் கையில தான் கொடுத்திருந்தாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அருமையானவர்களே, நம்முடைய நோக்கம் என்ன? யூதாசனுடைய நோக்கம் பண ஆதாயமாக தான் இருந்துச்சு. ஆகவே அந்த பண ஆதாயத்துக்காக அவன் திருடுகிறவனாக அவன் மாறி போனதை நம்ம பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்ற முடியும். இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய சபைக்குள்ள வாராங்க, ஆனால் அவங்களுடைய நோக்கம் பண ஆதாயம். தனக்கு என்ன ஆதாயம், தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், தனக்கு என்ன வருமானம், இந்த நோக்கத்துக்காக உள்ள வர்றவங்க மெய்ப்பொருளை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமல் கொஞ்ச காலம் வாராங்க, அப்படியே கொஞ்ச காலம் கழிச்சு காணாம போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. ஏன்? அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இங்க இருக்கிற மக்களை வச்சு நம்ம என்ன பிசினஸ் பண்ணலாம், இங்க இருக்கிறவங்களை வச்சு நம்ம என்ன ஆதாயம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த சிந்தை யாருடைய சிந்தை? இது யூதாஸ் காரியத்தோட சிந்தை. ஸோ இந்த சிந்தை அவன் தொடர்ந்து கர்த்தரை காட்டி கொடுக்கிறவனாக, அதன் மூலமாக அவன் பிரதான ஆசாரியத்துல 30 வெள்ளிக்காசை வாங்கக்கூடியவனாக தான் மாறினானே ஒழிய அவன் தேவனுடைய மெய்ப்பொருளை, நித்திய ஜீவனை, பரலோகத்துல சிங்காசனத்துல 12 சிங்காசனத்துல அப்போஸ்தலர்கள் உட்கார போறாங்க, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்காரக்கூடிய பாக்கியத்தை அவனுடைய கண்கள் காணவில்லை. அவனுடைய நோக்கம் பூரா கீழானது. அவனுடைய நோக்கம் பூரா பூமிக்குரியதாக, பூமிக்கு அடுத்ததாக இருந்தது.
நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நோக்கி பாருங்கள் என்று அந்த வார்த்தை யூதாஸுக்கு புரியவே இல்லை. அவன் உண்மை இல்லாதவனாக அவன் போனதுனாலே உண்மை இல்லாதவர்களோடு கூட அவனுடைய பங்கு நியமிக்கப்பட்டதையும் நம்ம அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எவ்வளவு வேதனையா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 10-11 வசனங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதாஸை அவர் வேறுபடுத்தி காட்டுகிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சீஷர்களுக்கு யூதாஸ் காரியத்தை குறித்ததான பல பிம்பங்களை ஆண்டவர் காட்டுறாரு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டாங்கன்னா சுத்தமாக புரிஞ்சுக்கிடவே இல்லை. யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப்பை வைக்கிறார். அங்க அவர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டுறார். ஏனென்றால் இப்போ சீசருடைய கால்களை கழுவுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் என் காலை கழுவலாமா? நீர் ஒரு காலம் என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு அங்கே தடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் உன் காலை கழுவுறேன்னா என்னிடத்துல உனக்கு பங்கே கிடையாது, அவ்வளோதான். உடனே சொல்கிறேன், ஆண்டவரே அப்படியா, உங்களோட பங்கு இல்லையா எனக்கு? அப்போ கால்களை தலையை கூட தண்ணியை ஊற்றுங்கிற. ஆண்டவர் சொல்கிறேன், எப்பா நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறேன், ஆனால் எல்லாரும் இல்லைப்பா. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? அந்த 11ஆம் வசனத்தில் அதை தெளிவாக சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். சுத்தமுள்ளவன் அல்ல அப்படின்னு ஏன் சொன்னார்? காட்டி கொடுக்கிறவன் அவர் அறிந்திருந்தார். அதனால தான் தன்னை காட்டி கொடுக்கிறவனை அவர் பிசாசுன்னு சொன்னார். தன்னை காட்டி கொடுக்கிறவனை சுத்தம் இல்லாதவன் என்று ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுறத பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13:27. அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று இங்கே நம்ம போடப்பட்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளவு பயங்கரம். முழுவதுமாக சாத்தானாலே வழிநடத்தப்பட்டவன் இப்போ சாத்தானாலே ஆளுகை செய்யப்படுகிற பல சந்தர்ப்பங்கள், அவன் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் பல சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார், எப்பா நீ சுத்தமா இல்லை, நீ திருடனா இருக்கிற. பல இடங்கள்ல கர்த்தர் அவனோட பேசிக்கிட்டே வந்தார். இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தர் சொல்றார், யாரு அவங்க தன்னை காட்டி கொடுக்க போறவர்கள் யார் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். எங்க யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்றார், ஆவியில கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி நடந்துகிட்டு இருக்குது, கர்த்தருடைய பந்தி நடந்துகிட்டு இருக்குது. யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கிறான். அங்கிருந்து பேதுரு செய்ய காட்டுறான், யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி பாடி லாங்குவேஜில் பேதுரு யோவான்கிட்ட கேட்குறார். அப்போ யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்துக்கிட்டு, பாருங்க எவ்வளோ ஒரு உரிமை, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரோட எவ்வளவு க்ளோஸாக இருந்தாங்கன்னு. ஆனால் யூதாஸ் காரியத்தை ஆண்டவரோட தான் இருந்தான், ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இருந்தானா? இல்லவே இல்லை. அவன் அவங்களோட இருந்தான், ஆனால் அவனுடைய ஐக்கியமெல்லாம் யாரோட இருந்தது அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமானவங்களோட இருந்துச்சு. இப்போ பேதுரு பாடி லாங்குவேஜில் சொல்றாரு, யாரை சொல்றாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி. அங்கே பாருங்க, அந்த 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு யோவானுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கிறாரு. ஆனா யூதாஸ் காரியத்து அதை வாங்குறான், யூதா சாத்தான் புகுந்தான். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு பாருங்க, அந்த சீசர்கள் அந்த கருத்தை அறியவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பின்னால 28-29 வசனங்கள்ல ஏதோ பண்டிகை, பஸ்கா பண்டிகை நெருங்கிட்டு இல்லையா, அவன் காணிக்கை பைய வச்சிருக்கிறனால ஏதாகிலும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக சொல்லியிருப்பார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்
அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீ காட்டி கொடுக்கறத சீக்கிரமா காட்டி கொடுன்னு சொல்லலை. ஆனா அவர் சொன்னார், நீ செய்யறதை சீக்கிரமாய் செய்யணும்னு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காரு போல அந்த வேலையை போய் சீக்கிரம் செய்யின்னு சொல்றாருன்னு பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அவனுடைய கருத்தை அறியவில்லை என்று வாசிக்கிறோம். பல இடங்கள்ல ஆண்டவர் சொன்னார். மார்க்கு 14:20 கூட இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சீசர்களுக்கு எவ்வளவு தெளிவா பாயிண்ட் அவுட் பண்றார். மார்க்கு 14:20, அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி என்று அங்கே வாசிக்கும். இங்க சாயங்காலமான போது 12 உட்கார்ந்து கர்த்தர் பந்தி இருந்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நானும் எல்லாம் யூதாஸ் காரியத்தும் கேட்கிறான். நானும் ஆம், நீ சொல்லுகிறபடியே நீதான்ப்பா. கர்த்தர் தெளிவா சொல்றார், நீதான்ப்பா என்னை காட்டி கொடுக்க போற. அப்பவும் அவனுக்கு அது உணர்வே இல்லை. அப்பவும் அவன் அந்த இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டானா, அல்லது அவன் வஞ்சிக்கப்பட்டானா, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரியாம போயிடுச்சா? ஆனா அங்க பாக்குறோம், என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவன். இந்த பந்தியில என் கூட யார் அங்க 11 பேரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா யூதாஸ் காரியத்து அவன் தான் தாளத்துல கையிடுகிறான் என்று சொல்றான். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் யூதாஸ் காரியத்து ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றார். அவன் மனம் திரும்பும்படியாக பல சூழ்நிலைகளை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டுறாரு. ஆனா அவன் உணர்வடையவே இல்லை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யூதாஸ் காரியத்தை குறித்த ஒரு பயங்கரமான காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 22:4, அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனுக்கு பணம் தான் குறிக்கோளா இருந்துச்சு. ஆண்டவரோட இருந்தான். ஆனா அவனுடைய ஐக்கியம் யாரோட இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமானவங்களோட இருந்துச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரங்க கூட்டம் நடந்துச்சு. அந்த ஊழியக்காரங்க கூட்டத்தில் அந்த பிரதான போதகர் போதனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். யூதாஸ் காரியத்து யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டார். ஒரு பாஸ்டர் சொன்னார், அவன் துரோகி. இன்னொருத்தர் சொன்னார், காட்டி கொடுத்தவன், சீஷன், அப்போஸ்தலன், பிசாசு, இப்படி பல காரியங்களை சொன்னார். கேட்டின் மகன். அதில் ஒரு பாஸ்டர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவோட இருந்தான், ஆனா அவருக்கு விரோதமானவர்களோடு கூட ஐக்கியமா இருந்தான்னு சொன்னார். எல்லாரும் கை தட்டினாங்க. அப்ப யூதாஸ் யாரு? இயேசுவோட தான் இருந்தான், ஆனா யாரோட ஐக்கியமா இருந்தான்? ஆண்டவரை கொலை செய்யும்படி வகை தேடினவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாத எண்ணத்தோட இருந்தவங்களோட அவன் என்ன செஞ்சான்? ரொம்ப சிநேகமா இருந்தான், ஐக்கியம். அவன் தேவனுடைய சபையில ஒரு மனிதன் ஐக்கியமா இருந்தா அவன் தேவனுடைய சபையோட எசைஞ்சி ஓடணும். தேவனுடைய சபையில் உள்ள யாரையும் பிடிக்காது, ஆண்டுடைய சபையில் உள்ள யாரையும் நேசிக்க முடியாது. ஆனால் சபைக்கு விரோதமா இருக்கிறவங்களை ரொம்ப நேசிக்க முடியும் அப்படின்னா அவன் தான் யூதாஸ் காரியத்து. அவங்க தான் யூதாஸ் காரியத்தினுடைய ஆவியை உடையவர்கள். யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துடைய காலத்துல மட்டும் இல்லை, இன்றைக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன், அவரும் ஊழியம் செய்வார். அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? நீ எங்க ஊழியத்துக்கு போனாலும் அங்க உனக்கு ஒரு யூதாஸ் காரியத்து இருப்பான். எங்க நீ போனாலும் அங்க உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு யூதாஸ் காரியத்து இருப்பான். அருமையானவர்களே, இந்த யூதாஸ் காரியத்து யாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான், ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறவர்களோட ஐக்கியமா இருந்தான். அவன் தான் யூதாஸ் காரியத்து. அப்போ இந்த நாளில நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஏதோ யூதாஸ் காரியத்து. இன்றைக்கு நம்முடைய நோக்கம் பணமா இருக்குதா? அல்லது ஆண்டவருடைய சபையில நாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய சபைக்கு விரோதமானவர்களோடு கூட நம்முடைய இருதயம் ஒட்டுதா? அங்கதான் யூதாஸ் ஆவி. இதை வாசிக்கிறோம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் ஆவியில கலங்கி துயரம் அடைஞ்சிட்டு இருக்கிறார். எல்லாரும் துக்கப்படுறாங்க. ஐயோ, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி எல்லாரும் துக்கப்படுறாங்க. அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறார். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்றார். ஆனா அவரை கொலை செய்யும்படி தேடுகிறவங்க சந்தோஷப்படுகிறார். யாரை சந்தோஷப்படுத்த வேணுமோ அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறான். யாரை சந்தோஷப்படுத்த கூடாதோ அவர்களை சந்தோஷப்படுத்துறான். அதுதான் யூதாஸ் காரியத்தினுடைய ஆவி. இந்த நாள்ல அவனுடைய முடிவு பாருங்க. கடைசியில
அவன் குற்றமான பான்மை, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தன. காட்டி கொடுக்க வரும்போது கூட, சிநேகிதனே முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோபம் படலை. அன்று பல வேதனைகள் பட்டாரு. பல முறை அவன் மனம் திரும்பும்படி அவனுக்கு முன்பாக அவனுடைய நிலைமையை உணர்த்தி காட்டிக்கிட்டே இருந்தார். அவர் மனம் திரும்பும்படி பல தருணங்களை யூதாஸ் காரியத்துக்கு சுட்டி காட்டினார். ஆனால் கடைசி உச்சபட்ச கட்டம் அவன் முத்தத்தினால காட்டி கொடுக்க வரும் பொழுது கர்த்தர் அவனை சபிக்கலை, அவனுக்கு விரோதமாக பேசலை, அவன் மேலே எரிச்சல் அடையலை. நீலாம் ஒரு மனுஷனா, நீ துரோகி சொல்லவே இல்லை. சிநேகிதனேங்கிறார். முத்தத்தினால என்னை காட்டிவிடும். அப்படி இருதயம் குத்தி கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொன்னவர் அதை செஞ்சு காட்டினார். பாருங்க, கடைசியில குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி தேவாலயத்துல கொண்டு போய் அந்த 30 வெள்ளி காசை எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பாருங்க, தற்கொலை தான் அவனுடைய முடிவாய் போனது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி ஆகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி ஆகிறதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவருடைய ஐக்கியத்துல நாம பெற்று அனுபவிக்கிற பிரசன்னம், அது மேலானது, பாக்கியமானது. இந்த யூதாஸ் நமக்கு ஒரு எச்சரிப்பு. இந்த யூதாஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயத்தை சாத்தான் எப்படிப்பட்ட தவறான நோக்கத்துக்கு நேராக நம்மளை திருப்பிடக்கூடாதுங்கிறதுல நாம் கவனமா இருப்போம். நம்ம எங்க ஐக்கியமா இருக்கணுமோ அங்க ஐக்கியமா இருக்கணும். எதை நம்ம விட்டு விலகி ஓடணுமோ அதை விட்டு விலகி ஓடணும். நிச்சயமா நம்ம ஒரு நாள் கெட்டு போக மாட்டோம். கேட்டின் மகன் தான் கெட்டு போவான். கர்த்தர் தாம் இந்த நாளில் கவனமாய் ஓட இந்த யூதாசுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த யூதாசை போல யாரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, உம்மை வேதனைப்படுத்தி விடாதபடி, உம்முடைய சாபத்தை பெற்று விடாதபடி ஜாக்கிரதையாய் ஓட உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த யூதாசை குறித்ததான இந்த வேத பாடம் கூட உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களை நம்புகிறோம். நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.